ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, எப்படி ஒரு மனுஷன் சும்மா இருந்தால் கூட அவனுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி டீல் பண்ணுறது, அதை டீல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குதிரை. ஒரு குதிரை நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த குதிரை பார்த்தீங்கன்னா, அது சிவனேன்னு நின்றுக்கிட்டு தான் இருக்குது. அது யாரையுமே தொல்லை பண்ணவே இல்லை. அது பாட்டுக்கு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு குதிரை. அமைதியாக நின்றுட்டு இருக்கிற இந்த குதிரையை சூழ்ந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். காக்கா கூட்டங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு காக்காவும் என்னென்ன சேட்டைகள் செய்யுதுன்னு பாருங்கள். ஒரு காக்கா அதோடைய வாலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு காக்கா அது மேலே நின்று அதை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்குது. சில காகங்கள் அதோட மேலேயும் இருக்குது. இன்னொரு காக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே இருந்து அதோடைய வாலை பிடிச்சி இழுத்து ஆட்டிக்கிட்டே இருக்குது, தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு குதிரை, அந்த குதிரை செவனேன்னு சும்மா தான் நிற்குது. யாரையும் அது தொல்லை பண்ணல. அது போய் இந்த காக்காவை போய் தொல்லை பண்ணல. அது பாட்டுக்கு தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு அமைதியாக. இப்படி அமைதியாக தனியாக சிவனேன்னு இருக்கிற ஒரு குதிரையை கூட என்ன பண்ணுது அப்படின்னா, சூழ்ந்து நிற்கிற இந்த காக்கா கூட்டங்கள் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பிரபஞ்சத்துடைய டிசைனே அப்படி தான். நான் தொல்லையே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ போகிறேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணமாகும். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த இறைவன் அவன் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறான். நீ சும்மா இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனித கூட்டம் தொல்லைகள் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கையும் உனக்கு பலவிதமான ஒரு தொல்லைகள், இந்த தொல்லைகளை இந்த பயணத்தில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது பிரபஞ்சத்துடைய ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்குது. சரி, இந்த இன்சிடெண்ட்டில், இந்த குதிரை விஷயத்துலேருந்து ஒரு மனிதன் என்ன பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னா, பிரபஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஒரு மனிதனாக நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறீங்க. சும்மா இருக்கிற அந்த குதிரைக்கே இந்த தொல்லை அப்படின்னா, அப்போது ஒரு மனிதன் ஏதோ ஒரு சாதனையை புரியணும்னு நினைக்கிறான். இல்லை அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். அவன் களத்தில் இறங்கி அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு இன்னல்கள் வரும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். தொடர்ந்து இன்னல்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். தொடர்ந்து தொல்லைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை இந்த மனித கூட்டமும் வைக்கும். அதே மாதிரி அந்த தொல்லைகள் இயற்கையிடம் இருந்தும் வரும். அதை மீறி ஒரு விஷயத்தில், காரியத்தில் ஜெயிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கடமை தான். அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய அந்த ஒரு மைண்டு பவர் தான் அவனை இந்த மாதிரி தொல்லைகளில் இருந்து ஜெயிக்க வைக்கும். அப்போ அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் முதலே சொன்னேன், முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. முதல்ல, உங்களுக்கு தொல்லைகள் மனிதர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டிய அந்த ஒரு முதல் பாடம் என்னன்னா, ட்ரூ பவர் இஸ் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட். அதாவது ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, நாட் ரியாக்டிங். அதாவது உங்களுடைய கோபத்தை ஒரு மனிதன் வந்து தூண்டுவான். அவனுடைய சொல்லாலையும் தூண்டுவான், செயலாலையும் தூண்டுவான். அந்த மாதிரி தூண்டும் போது உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு, ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், அது மிகப்பெரிய ஒரு சக்தி. ட்ரூ பவர் இஸ் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரியாக்ஷன் கொடுக்காம விலகிறதுக்கு கற்றுக்கிடணும். நம்பர் 1. நம்பர் 2, மறப்போம். நம்பர் 3, மன்னிப்போம். நம்பர் 4, விலகுவோம். நம்பர் 5, நடிப்போம். சரி, ஒரு மனிதன் செஞ்ச அந்த ஒரு உங்களுக்கு கொடுத்த அந்த தொல்லைகளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3வது என்ன அப்படின்னா, மன்னிக்கிறது. மன்னிச்சு தான் ஆகணும். மனதளவில் மன்னிங்க. நீங்கள் நேரடியாக போய் உங்களுக்கு பிடிக்காத மனிதர்கள்ட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த மனிதனை மன்னிச்சு விட்டுருங்க. அப்படி நீங்கள் செய்கிறீங்க, ஒரு மனிதன் அப்படி செய்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அவனுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கட்டாயமாக கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்தா உங்களுக்கே அது புரிய வரும். மன்னிப்போம். அதுக்கடுத்தது விலகுவோம். உங்களுக்கு பிடிக்காத மனிதர்கள்,
உங்களுக்கு தேவையில்லாம தொல்லைகள் எப்படி இந்த குதிரை சும்மா நிக்கும்போது அந்த குதிரையை வந்து காக்கை கூட்டங்கள் தொல்லை கொடுக்குதோ, அதே மாதிரி உங்களுக்கும் நீங்க சும்மா இருக்கும்போதோ, இல்ல நீங்க ஏதோ ஒரு செயல்கள் செய்யும்போதோ, உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களிடமிருந்து விலக கற்றுக்கொள்ளுங்கள். பகைமை உணர்வு இல்லாமல் விலகுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது 5வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நடிப்போம். இந்த உலகத்துல நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா மனிதர்கள், பல மனிதர்கள் அப்படிதான் நடிகர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு உண்மையான அன்பு இதெல்லாம் இந்த உலகத்துல அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ட்ரூ லவ் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டடா கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு. அது வெகு சில உறவுகளிடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி பிற மனிதர்களிடம் இருந்து அந்த மாதிரியான ஒரு ட்ரூ லவ்வை எதிர்பார்க்கவே முடியாது. அனைவரும் நடிக்கின்றனர். ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிக்கின்றனர். அது பணத்துக்காக நடிக்கலாம். இல்லாட்டினா வேற ஏதோ ஒரு பர்பஸுக்காண்டி நடிக்கலாம். வாட் எவர் இட் மே பி. அதனால ஒவ்வொரு மனிதனும் நடிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம், நடிப்போம். நான் முதல்ல சொன்ன அந்த ட்ரூ பவர் இஸ் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட். இது 5ஐயும் ஒரு மனிதன் ஃபாலோ பண்ணான் அப்படின்னா, எப்படி இந்த குதிரைக்கு பல தொல்லைகள் வந்துகிட்டு இருக்குதோ, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கும் அந்த தொல்லைகளிடமிருந்து அவன் தன்னை பாதுகாத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவனுடைய வேலைகளில் இறங்கி சிறப்பாக அவனுடைய வேலைகளை செஞ்சு வெற்றி அடைய முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.